ஹாய் ஆல். நம்ம இன்னைக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ரைட் டு ஈக்வாலிட்டி அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் அது 2மே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட கேசஸ், அதோட சப் கிளாஸஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸே ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் அந்த 2 ரைட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய சப் கிளாஸஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டிகல் 23 அண்ட் 24 ரெண்டுமே தான் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிரான ரைட்ஸ் நம்மளுக்கு. எதுக்கு எதிராக எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா எந்த வகையான எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிரான ஃபோர்ஸ்டு லேபருக்கும் டிராஃபிக்கிங்க்கும், அதாவது கடத்திட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர், கடத்திட்டு போய் இதை ஸ்லேவரியில் விற்பாங்க, இல்லைன்னா ஃபோர்ஸ்டு லேபரில் வச்சுருப்பாங்க. கடத்துறவங்க ஆப்வியஸ்லி இதுக்காக தான் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. இல்லை எதுக்குனாலுமே அதுக்கு எதிரான ரைட்ஸ் தான் இது. அது நம்ம அடிப்படையாகவே நம்ம அதுக்கு எதிரான ரைட்ஸோட தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 24 எதுக்குன்னா சில்ட்ரன் ரிலேட்டடானது. சில்ட்ரன் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே தான் வேலை செய்யணும். ஹசார்டஸில். அது வந்து அடுத்த ஸ்லைடில் நம்ம அந்த ஆர்டிகல் பார்க்கும்போது பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஓவர்வியூக்கு சொல்கிறேன். ஆர்டிகல் 23 அண்ட் 24 பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங், கடத்துறதுக்கும் ஃபோர்ஸ்டு லேபருக்கும் சில்ட்ரனோட சைல்ட் லேபர் ரிலேட்டடான ரைட்ஸ் தான் உங்களுக்கு ஆர்டிகல் 23 அண்ட் 24. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 23 பார்க்கலாம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். இது டைரக்டாகவே என்ன சொல்லுது? ஹியூமன் பீயிங்கை எதுக்காகவும் கடத்தக்கூடாது, ஃபோர்ஸ்ட் லேபரும் இருக்கக்கூடாதுன்னு கிளியராக ஃபர்ஸ்டாகவே சொல்லிடுறாங்க. சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா ப்ரொஹிபிட்ஸ் ஹியூமன் டிராஃபிக்கிங் பெக்கர். இந்த பெக்கர்னா ஃபோர்ஸ் லேபர் வித்தவுட் பேமெண்ட். கடத்திட்டு போய் வேலை மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த கேஜிஎஃப் மூவியில் வர்றதெல்லாம் பெக்கர் தான். கடத்திட்டு போய் அவங்க வேலை வாங்குவாங்க. பட் அதுக்கான ரிட்டர்னாக அவங்க வந்து எந்த சேலரி எதுவுமே, வேஜஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதர் சிமிலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் லேபர். ஃபார் எக்ஸாம்பிள், ரூரல் ஏரியாலலாம் உங்களுக்கு கடன் வாங்கினவங்கள அவங்கள லேபராக யூஸ் பண்ணுவாங்க. வேலை செஞ்சு நீங்கள் கடனை தீர்த்துட்டு போங்க அப்படின்னு. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஆர்டிகல் 23 சப் கிளாஸ் 1 கீழே வருது. ஓகேங்களா? சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் கேன் இம்போஸ் கம்பல்சரி சர்வீஸ் டு தி கண்ட்ரி. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸுக்கு ஆள் வேணும், இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இப்போ டிஃபென்ஸ்க்கு ஆள் வேணும்னா கம்பல்சரியாக பீப்புளை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் லேபர் கீழே எனக்கு நான் பண்ண விரும்பலை, நான் டிஃபென்ஸ்க்கு வர விரும்பலை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ சப் கிளாஸ் 2 வந்து ஸ்டேட் எப்படி பீப்புளை வந்து டிஃபென்ஸ்க்கு எடுத்துக்க முடியுங்கிறதான் சொல்லுது. ஸோ இது ரிலேட்டடான லாஸ் என்னன்னு பார்த்தோம்னா இம்மாரல் டிராஃபிக் இன் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆக்ட் 1956. அடுத்த லா பாண்டட் லேபர் அபாலிஷன் சிஸ்டம் ஆக்ட் 1976. இந்த 2 லாக்கு கீழே தான் இப்போ வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஒருத்தவங்க ஃபோர்ஸ் லேபர் பண்ணுறதை பார்க்குறீங்க, இல்லை கடன் வாங்கிட்டு அதை கட்டுறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே அவங்கள ரெஸ்கியூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கேசஸ் என்ன இருக்குன்னா பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், இது வந்து ஒரு என்ஜிஓ, வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1982. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் பேமெண்ட் ஆஃப் மினிமம் வேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் வேஜஸ் 200 rupees per day இருக்குது. ஆனால் நான் ஒருத்தங்களை வேலை வாங்கிட்டு 180 rupees தான் தரேன் அப்படின்னா அதுவுமே ஃபோர்ஸ் லேபர் கீழே தான் வரும் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் இந்த கேஸ். ஓகேங்களா? அடுத்தது பந்துவா முக்தி மோர்ச்சா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் என்னன்னா பாண்டட் லேபர் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர் அண்ட் டைரக்டர் ரீஹாபிலிட்டேஷன். அதாவது ஃபோர்ஸ் லேபருக்கு பாண்டட் லேபருக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு கடன் கொடுத்துட்டு அதுக்காக அவங்க கட்டுறதுக்காக வேலை செய்கிறாங்கன்னா அதை வந்து பாண்டட் லேபர்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ்டு லேபர்னா காசே கொடுக்க மாட்டாங்க, அவங்கள வந்து கம்பல் பண்ணி வேலை வாங்குவாங்க. ஸோ இப்போ பாண்டட் லேபருக்கும் ஃபோர்ஸ் லேபருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ ஒருத்தவங்களை நீங்கள் பாண்டட் லேபர்லேருந்து ரெஸ்கியூ பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் இந்த செகண்ட் கேஸ். ஓகேங்களா? அதே தான் நான் தமிழில் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஆர்டிகல் 24. இப்போ நம்ம 23ல ஹியூமன் டிராஃபிக்கிங் ரிலேட்டடான கேசஸ், லா, அதுக்கப்புறமா ப்ரொவிஷன் என்ன, கவர்மெண்ட்டோட இம்பேக்ட் என்ன, நம்ம எல்லாமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன் ரிலேட்டடான எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல். ஸோ நோ சைல்டு பிலோ ஏஜ் ஆஃப் 14 years ஷால் பி எம்ப்ளாய்ட் டு ஒர்க் இன் எனி ஃபேக்ட்ரி ஆர் மைன் ஆர் என்கேஜ்ட் இன் அதர் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டைரக்டாகவே ஆர்டிகல் 24 என்ன சொல்லுதுன்னா 14 வயசு கீழே இருக்கவங்க ஹசார்டஸ், அதாவது டேஞ்சர் இருக்கிற ஃபேக்ட்ரி, மைன், கம்பெனிஸில் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர
14 வயசு கீழ இருக்கவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. ஓகேங்களா? ஸோ சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 அத 2016ல அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 0லேருந்து 14 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹசார்டஸ் அதுலயுமே வந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, ஹசார்டஸ்ல மட்டும்தான் வேலை செய்யக்கூடாது. நான் ஹசார்டஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அது அங்க ஒன்றும் பெரிய டேஞ்சர் இல்ல சில்ட்ரன்ஸ்க்கு. அங்க வந்து வேலை பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு 2016க்கு முன்னாடி. ஆனா 2016ல இந்த ஆக்ட அமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 14 வயசு கீழ இருக்கவங்க வேலையே பார்க்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. 14லேருந்து 18 வயசு இருக்கவங்க வந்து நான் ஹசார்டஸ்ல வந்து வேலை பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன்ல வந்து 14 வயசு கீழ இருக்கவங்க வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. ஹசார்டஸ் டேஞ்சரஸான இடத்துல மட்டும்தான் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து 2016ல அமெண்ட் பண்ணி தான் இது மாதிரி மாத்திருக்காங்க. ஐ மீன் 14 இயர்ஸ் டு 18 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நான் ஹசார்டஸ்ல மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு இருக்கும். 0 to 14 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வேலை பார்க்கவே கூடாது. ஓகேங்களா? இப்போ 2 டிவிஷன் தான் இருக்கு. ஸோ வேற என்ன ஆக்ட் இது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. இந்த ஆக்ட் என்ன பண்ணியிருக்குன்னா 48ல 14 இயர்ஸ் தான் மினிமம் ஏஜாக வச்சுருப்பாங்க ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்க. ஆனால் 1954ல அமெண்ட் பண்ணி என்ன மறுபடியும் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, 17 வயசு கீழே இருக்கவங்க நைட்டில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்தியா வந்து ரொம்ப புவர் கண்ட்ரியாக இருந்துச்சு. ஸோ யாருமே படிக்க பெருசாக இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. ஏர்ன் பண்ணி அவங்களோட ஃபுட் அண்ட் ஷெல்டரை ப்ரொக்யூர் பண்ணுறதுலேயே தான் அவங்க டேஸ் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் பாவர்ட்டியை வந்து இது பண்ண முடியல. பிகாஸ் 5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் சாப்பிட முடியுங்கிற இடத்துல 2 பேர் ஒர்க் பண்ணி சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு கவர்மெண்ட் சொன்னால் அது கேட்குற சுச்சுவேஷனில் யாருமே இல்லை. அதனால தான் இனிஷியல் பீரியடில் நான் ஹசார்டஸ் இடத்துல வேலை பார்க்கட்டும்னு ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாலிட்டி புக்கில் எக்ஸ்பிளனேஷனில் இருக்கும். ஐ மீன் அந்த ஸ்டோரி ஃபார்மேட்டில் இருக்கிற கண்டென்ட்ல இது இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மைன்ஸ் ஆக்ட் 1952 prohibits the employment of people under the age of 18 years in mines. ஸோ மைன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மைன்ஸில் வேலை செய்யணும் அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ இது எல்லாமே ஆர்டிகல் 24 ரிலேட்டடான ஆக்ட்ஸ். ஸோ 23 பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங், 24 பார்த்தீங்கன்னா சில்ட்ரனோட ரைட்ஸை பற்றி பேசுறது. இப்போ ஆர்டிகல் 24 ரிலேட்டடான கேஸ் பார்த்தீங்கன்னா எம்சி மெஹ்தா வாசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும் சில்ட்ரனுக்கு. பிகாஸ் அவங்க லேபரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மல் சில்ட்ரனாக படிக்கணும், லைஃப்பில் அதை வச்சு மேலே ஒன்றும் நினைக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால தான் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சைல்ட் லேபர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னு இந்த கேஸ் வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து உன்னிகிருஷ்ணன் வாசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இந்த கேஸ் என்ன சொல்லணும்னா ரைட் டு எஜுகேஷனும் ஆர்டிகல் 24 லிங்க் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் எக்ஸாமில் இது கூட கேட்க சான்ஸ் இருக்குது. கேசஸ் ரிலேட்டடாக ரைட் டு எஜுகேஷனும் ஆர்டிகல் 24 எதில் ரிலேட் ஆகுது, எந்த கேஸில் ரிலேட் ஆகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னா உன்னிகிருஷ்ணன் வாசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கேஸில் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா 2016ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த கண்டென்ட் தான் இது. இது நோட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட நம்ம ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிலீஜன். இதுதான் நம்மளுக்கு அந்த செக்யூலர் நேச்சரோட அதிகமான ஆர்டிகல்ஸ் இருக்கிற பிளேஸ் இங்கே தான் இருக்கு. ஆர்டிகல் 25 to 28. ஸோ ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னா எனி பர்சன் ஏலியனாக இருந்தாலும் சரி, இது இந்தியன் சிட்டிசன்னு கிடையாது, ஃபாரினர் இங்கே வந்திருந்தாலும் சரி, என்டைட்டில் ஃப்ரீடம் ஆஃப் கான்சைஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் ரிலீஜியன். ஸோ நீங்கள் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, வெளியிருந்து வேறு கண்ட்ரிலேருந்து வந்த ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களோட ரிலீஜியன் நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறது, அதை மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 25 சப்க்ளாஸ் 1. சப்க்ளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா அது வந்து அப்சல்யூட் கிடையாது. அதாவது யாருமே கேள்வி கேட்க முடியாத ரைட்ஸ் கிடையாது. அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி இல்லை ஹெல்த் அதை அஃபெக்ட் பண்ணுது, இப்போ ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் வந்து பப்ளிக் ஆர்டரை டிஸ்ட்ரக்ட் பண்ணுது, இல்லைன்னா பீப்புளோட மாரல் வேல்யூ, அந்த என்ன சொல்லலாம், அந்த மாரல் வேல்யூனா தமிழ்ல
அந்த ஹியூமனா பிஹேவ் பண்றதுக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் மாரல் வேல்யூன்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் எனக்கு கரெக்டாக தெரியல. ஹெல்த், இது எதையாச்சும் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ரிலீஜியன் தானேன்னு சொல்லி மூக்க நுழைக்காமலாம் இருக்க முடியாது. கவர்மெண்ட் வந்து அதில் ஆக்ஷன் எடுப்பாங்க. இம்போஸ் சோஷியல் ரிஃபார்ம் லாஸ் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். இப்போ ரொம்ப டாக்ஸிக்கான ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து சோஷியல் ரிஃபார்ம் லாஸும் கூட கவர்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. லைக் சதி, இது மாதிரிலாம் இருக்குன்னா லாஸ் கொண்டு வந்து ரிஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு பவர் கொடுக்குறது ஆர்டிகல் 25(2). ஸோ 25 வந்து பீப்புள் இந்தியனாக இருந்தாலும் சரி, வேற கண்ட்ரி சிட்டிசன் நீங்கள் வந்தாலும் சரி, அவங்க ரிலீஜியனை ஃபாலோ பண்ணலாம், ஐடியாஸை மற்றவங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லுது. அதுக்குன்னு நீங்கள் என்ன வேணா பண்ணலாம், நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு கவர்மெண்ட் சொல்ல. அதுக்கு அடுத்த சப்கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி திங்ஸுக்காக நான் கவர்மெண்ட் வந்து லாஸ் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஆர்டிகல் 25 சப்கிளாஸ் 2. ஸோ இந்த ஆர்டிகல் ரிலேட்டடான லாஸ் என்னன்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அந்த ஹிந்து மேரேஜ் வந்து ரெகுலேட் பண்ணக்கு, முஸ்லீம் பர்சனல் லா, ஸோ முஸ்லீம்ஸ்க்கான கவர்னன்ஸ் லா இது. அடுத்து வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில், சர்ச் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த 2 ரிலீஜியன் எனிமிட்டினால அதை டேமேஜ் பண்ணுறது, எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து கேசஸ். ஷிகுமட் கேஸ் வந்து religious practices and integral and allow government regulation of non-religious activity. அதாவது இப்போ ரிலீஜியன் இருக்குன்னா அதோட பிலீஃப் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிசஸ் இருக்கும், அதுதான் இன்டீரியல் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அதை தாண்டி புதுசாக கொண்டு வர்றது இல்லைன்னா அதுக்காக கொண்டு வர பில்டிங்ஸ், கோயில் இல்லைன்னா சர்ச், குருத்வாரா, இது மாதிரி அந்த ரிலீஜியனை ப்ராபகேட் பண்ணக்கு வர பில்டிங்ஸ் வந்து இன்டீரியல்னா அந்த மெயின் கோர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ரிலீஜியனோட கோரே பார்த்தீங்கன்னா அதோட பிலீஃப் சிஸ்டமும் ஒரு சின்ன ப்ராக்டிசஸும் தானே தவிர அந்த ஒரு பில்டிங்கோ இல்லைன்னா புதுசான கொண்டு வர ரூல்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியல் கிடையாது. ஸோ நான் இன்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் ஷிகுமட் கேஸ். ஆர்டிகல் 25நாவே இந்த ஷிகுமட் கேஸ் வந்து வந்துடும். மட்னா மடம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இதில் தான் செக்யுலர் நேச்சர் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எந்த கேஸில் வந்து செக்யூலரிசம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்னு சொன்னாங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த சபரிமலா டெம்பிளில் வந்து ஃபீமேல் வந்து போகக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் இருக்கும், பட் அது வந்து ரிலீஜியஸோட இன்டீரியல் ப்ராக்டிஸ் கிடையாது, அது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க இல்லைன்னா அது வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்ம் தேவைப்படுற ஒரு ப்ராக்டிஸுங்க மாதிரி கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபீமேல் வந்து என்ட்ரி கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த கேஸ் தான் இந்த கேஸ். ஓகேங்களா. இது வந்து ஆர்டிகல் 25 சப்கிளாஸ் 2 ரிலேட்டடான கேஸ். நிக்கில் சோனி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2015 சந்தாரா கேஸ். இந்த கேஸ் என்னன்னா ஜெயினிசம்ல வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு, அவங்க சந்தாரான்னு சொல்லுவாங்க அதைய. அவங்க வந்து வாலண்டியரா சாப்பிடாம அப்படியே இருந்து இறந்து போயிடுவாங்க. இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் சூசைடு மாதிரி. இதை வந்து ரிலீஜியன்னு சொல்லி ப்ராபகேட் பண்ணக்கூடாதுன்னு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ராஜஸ்தான் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இது வந்து ஒரு சூசைடு, இது வந்து ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃபை வந்து வயலேட் பண்ணுது. ஸோ இதை வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இனிமேல் யாராச்சும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வந்து செக்ஷன் 309, 306 ஐபிசி கீழே இது வந்து சூசைடு பண்ணுறது, சூசைடுக்கு தூண்டுறது, இந்த 2 செக்ஷனுக்கு கீழே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு ராஜஸ்தான் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஜெயினிசமை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை, இது வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், இது வந்து சூசைடோட நம்ம வந்து ரிலேட் பண்ணக்கூடாது, ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 25நாவே எஸ்ஆர் பொம்மை கேஸ், அப்புறம் இந்த சபரிமலா கேஸ், அப்புறமா நிக்கில் சோனி, இந்த 3 கேஸும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆர்டிகல் 26, இது வந்து மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நான் வந்து ஒரு ரிலீஜியனை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன், இல்லைன்னா அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணவங்களுக்கு எஜுகேஷன் தரேன் அப்படின்னா அது வந்து என்னோட ஃப்ரீடம். அதுக்கான ஃப்ரீடம் கொடுக்குற ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 26.
ஓகேங்களா? ஸோ இது கீழே என்ன பண்ணலாம்னா எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நான் கோயில் வைக்கலாம், ட்ரஸ்ட்டு கீழே ஸ்கூல் நடத்தலாம், ஹாஸ்பிட்டல் நடத்தலாம். இதெல்லாம் எனக்கு வந்து எந்த எந்த ஆர்டிக்கல் எனக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குதுன்னா ஆர்டிகல் 26. மேனேஜ் இட்ஸ் ஓன் ரிலீஜியஸ் அஃபேர். ஸோ என் ரிலீஜியனில் நான் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் பார்த்துப்பேன். ஓன் அண்ட் அக்வயர் ப்ராப்பர்ட்டி ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ். ஸோ நான் ஒரு டெம்பிளுக்காக இல்லை சர்ச்சுக்காக நான் வந்து இடம் என்னால் வாங்க முடியும். அது வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அட்மினிஸ்டர் ப்ராப்பர்ட்டி அக்கார்டிங் டு தி லா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ண முடியாது. லாக்கு உட்பட்டு நான் எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது, அதனால இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து சர்ச் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா என்னோட ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து இதை அலோவ் பண்ணாது, ஆல்வேஸ் இது வந்து என்னோட ரிலீஜனை கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குன்னால நம்ம சொல்லி ரிலீஜனை காரணமாக காட்டி லாக்கு இதெல்லாம் போக முடியாது. இப்போ லா படி அவங்க இஷ்யூக்காக சர்ச் பண்ண வராங்கன்னா நம்ம வேணும். ஸோ இதோட மீனிங் அதுதான். நம்ம ரிலீஜியஸ் அஃபேர்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாங்கிறது வந்து லாக்கு உட்பட்டு தானே தவிர பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாதே தவிர நான் பண்ணுறத கவர்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா, அங்கே ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னா அப்படிங்கிறதால மானிட்டர் பண்ணுற உரிமை ஸ்டேட்டுக்கு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இப்போ அக்ராஸ் சொல்லணும்னா இப்போ நான் ஒரு லேண்ட் வாங்கி அங்கே வந்து ஒரு கோயில் கட்டுறேன். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து இங்கே க்ரௌடு வந்துட்டு போகிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டு என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து என்னோட ரைட். இப்போ சில பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னு. அப்போ வந்து கவர்மெண்ட் உள்ள வருவாங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதா? லாக்கு உட்பட்டு தான் நான் இருக்கேன். பட் நான் பண்ணுற வேலையை வந்து கரெக்டாக இருக்கும்போது யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது. அந்த சென்ஸில் இந்த ஆர்டிக்கல் இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கேன் ஸ்டேட் அக்வயர் ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன், அங்கே நான் கோயில் கட்டியிருக்கேன். இப்போ இங்கே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவள்ஸ் இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று கட்ட போகிறாங்க. இந்த இடமெல்லாம் வாங்கிட்டாங்க, இந்த இடம் தேவைப்படுது, இப்போ இதை வந்து அக்வயர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரிலீஜியன் பேரை சொல்லி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இதை வந்து அக்வயர் பண்ண முடியும். பிகாஸ் ரிலீஜியன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அதோட நம்பிக்கை தான் இன்டீரியல் பார்ட்டே தவிர இந்த பில்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்கணும். அதை வந்து ஒரு ரிலீஜியன் கூட ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அதனால இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இங்கே ஆஃபீஸ் கட்டணும், இங்கே சுற்றி இடம் வாங்கிட்டாங்க, இதையும் அக்வயர் பண்ண அவங்களால முடியும். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. 26 வந்து அவ்வளோதான், அதுக்கு மேலே படிக்க ஒன்றும் இல்லை. அடுத்தது ஆர்டிகல் 27. இது வந்து டாக்ஸேஷன் ரிலேட்டானது. இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறேன் அப்படின்னா என்னை வந்து டேக்ஸ் பண்ண முடியாது, என்னை தனியாக டேக்ஸ் பண்ண முடியாது. நான் வந்து எப்படி சொல்லலாம், இதை வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு இவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லி இதை காரணமாக காட்டி என்னை டேக்ஸ் பண்ண முடியாதே தவிர என்னோட ட்ரஸ்ட்டை வந்து டேக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு உள்ள ட்ரஸ்ட்டுக்குள்ளே வர அமௌண்ட்டை வந்து டேக்ஸு கீழே கொண்டு வருவாங்க. நான் வந்து ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணக்கு சேலரி எடுப்பேன், அது வந்து நான் டேக்ஸபிள். ஓகேங்களா? நான் டேக்ஸபிள்னால அது ரொம்பவே அப்சல்யூட் கிடையாது. நான் எவ்வளோ இப்போ நான் சேலரி எனக்கு மந்த்லி 10 lakhs வச்சுட்டு நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னாலாம் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அது அந்த டேக்ஸ் லாக்கு கீழே வரும். ஓகேங்களா? அவ்வளோ இன்டெப்த்தாக போக வேண்டியதில்லை. ட்ரஸ்ட்டை வந்து ஆர்டிகல் 27 கீழே டேக்ஸ் பண்ண முடியுமானா முடியும். ஓகேங்களா? நம்ம நினைப்போம் ட்ரஸ்ட் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆர்டிகல் 27 கீழே ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணணும், கவர்மெண்ட் அதை கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. ஓகேங்களா? ஸோ Hindu Religious Endowments HRE vs Lakshmindra Tirtha Swamiya 1954 நடந்த கேஸ்ல வந்து fee for service like temple maintenance is not a tax ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது டெம்பிளை மெயின்டைன் பண்ணதுக்கு இப்போ நான் காசு வாங்குறேன்னா டேக்ஸி கீழே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ் நடந்தது 1954. ஸோ இது எல்லாமே அந்த டைம் பீரியட்லேருந்து ரூல்ஸ் படி. ஸோ அப்போ வந்து இப்படி சர்வீஸ் ஃபார் ஃபீ ஃபார் சர்வீஸ், இப்போ கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு வாங்க காசை வந்து டேக்ஸ் கணக்கில் எடுக்கணுமா இல்லை எடுக்கக்கூடாதான்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டாக தான் இது வந்திருக்கும். கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான லாஸ்டில் கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த டவுட் வந்து பெருசாக இல்லை, அதனால இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடான கேஸ் வந்து பெருசாக அதுக்கப்புறம் வரல. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 28. இது வந்து ஸ்கூல் இல்லை காலேஜில் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது ரிலேட்டடானது. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை காலேஜ் இருக்குது அப்படின்னா
அங்க வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கவே கூடாது. அங்க வந்து ரிலீஜனை பத்தி பெருமையா பேசக்கூடாதுன்னு சொல்றதா ஆர்டிகல் 28. அடுத்தது சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது கவர்மெண்ட் எய்டட் இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஓன் மணிலேயே நடத்துகிற ஸ்கூலாக இருந்தாலுமே கார்டியன்ஸோட பெர்மிஷன் இருந்தால் கொடுக்கலாம். அந்த சில்ட்ரன் வந்து அதை வந்து அட்டென்ட் பண்ணலாம். இல்லை கார்டியன்ஸ் வந்து இல்லை இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என் சில்ட்ரன் வந்து அட்டென்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா கம்பல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்ல வந்து பண்ணக்கூடாது. ப்ரைவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக இருக்கணும். அதாவது இப்போ காலேஜ்னா மேஜராக இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களா டிசைட் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக டிசைட் பண்ணிக்கலாம் இதை அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. இப்போ ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே மைனஸாக இருப்பாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸோ கார்டியன்ஸ் கிட்டேயோ பெர்மிஷன் கேட்கணும். இது மாதிரி ஸ்கூலில் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றின ஒரு ஸ்பீச், இல்லை ஹிந்துவிசம் பற்றின ஸ்பீச், முஸ்லீம் ஜெயினிசம் ஏதோ ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஸ்பீச் இருக்குது, உங்கள் சில்ட்ரனை வந்து அலோவ் பண்ணுறீங்களான்னு கேட்கணும். அவங்க அலோவ் பண்ணுறேன்னு சொன்னால் மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அந்த ஸ்பீச் அந்த இடத்துக்குள்ள, இல்லைன்னா அந்த சில்ட்ரனை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் ஆர்டிகல் 28 சொல்ற கான்செப்ட். ஸோ இந்த திங் வந்து சப்கிளாஸ் 1 வந்து ஸ்கூல் ரன் பண்ணுற கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஸ்கூல் காலேஜில் வந்து செக்யூலராக இருக்கணும், எந்த ரிலீஜனையும் பெருசாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சப்கிளாஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தரலாம், ஆனால் அதை அட்டென்ட் பண்ணுறது வந்து வாலண்டியராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவே எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்டு பை ரிலீஜியஸ் குரூப்ஸ், இப்போ வந்து கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூலு இல்லைனா இந்த முஸ்லீம்ஸோட ஸ்கூல் இல்லை வேதிக் பாடசாலா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடான கேஸ் பார்த்தீங்கன்னா அக்னா ராய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுதான் ஆர்டிகல் 28 சப்கிளாஸ் 1 பற்றி பேசுகிறது. அதாவது ஸ்கூல் வந்து செக்யூராக இருக்கணும், அங்கே வந்து எந்த ரிலீஜியனோட இம்பேக்டும் இருக்கக்கூடாது கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை கவர்மெண்ட் காலேஜ்லன்னு சொல்லியிருப்பாங்க. டிஏவி காலேஜ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல வந்து இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஆர்டிகல் 28 சப்கிளாஸ் 1 வந்து கவர்மெண்ட் ஃபுல்லாக காசு போட்டு ரன் பண்ணுற ஸ்கூல் காலேஜஸ்க்கு நானே தவிர மற்றதுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தோம்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்வி கலாச்சார உரிமை. லாஸ்ட்டு 2 ஆர்டிகல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிச்சம் இருக்க 2 ஆர்டிக்கிளுமே ரொம்பவே சிம்பிள். ஆர்டிகல் 29 என்ன சொல்லுதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ கல்ச்சுரல் எஜுகேஷனல் லிங்குஸ்டிக் ரைட்ஸ். ஸோ ஆர்டிகல் 29 கீழே என்னென்ன ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? கல்ச்சுரல் எஜுகேஷனல் லிங்குஸ்டிக் ரைட்ஸ், அதாவது நம்ம கல்ச்சரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. எஜுகேஷன், என்னை வந்து என் கல்ச்சரை சொல்லியோ இல்லைனா நான் மைனாரிட்டியாக இருக்கேன்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஸ்கூல் காலேஜில் சேர்த்த மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, எங்கே வேணால் நான் போய் படிக்கலாம், எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தால் போதும், அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம். அடுத்து லிங்குஸ்டிக் ரைட்ஸ், என்னோட லாங்குவேஜை பாதுகாக்க உரிமை எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கல்ச்சுரல் எஜுகேஷனல் லிங்குஸ்டிக் ரைட்ஸ், இந்த 3 ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 29 கீழே இருக்குது. ஸோ சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா ரைட் டு கன்சர்வ் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ். ஸோ இப்போ என்னோட கல்ச்சரையும் என்னோட லாங்குவேஜ், இப்போ வந்து தமிழ் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, இது ரெண்டுமே மைனாரிட்டி கிடையாது இந்தியாவில், ஆனால் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ரைட் எனக்கு ஆர்டிகல் 29 சப்கிளாஸ் 1 கீழே இருக்குது. ஏன்னா இது வந்து மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே, எல்லா சிட்டிசனுக்குமே இது இருக்குது. ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பக்கத்து ஸ்டேட் கேரளாவுக்கு போய் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அந்த மலையாளம் தெரியும், பட் நான் வந்து பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன், என்னோட கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை வந்து சேர்த்த மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்படி சொன்னாங்கன்னா நான் ஆர்டிகல் 29 சப்கிளாஸ் 2 படி என்னால் கேஸ் போட முடியும். ஸோ இதில் வந்து ட்ரிக்கியான பார்ட் என்னன்னா சப்கிளாஸ் 1 தான். கல்ச்சரும் லாங்குவேஜையும் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு நான் மைனாரிட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் வந்து மைனாரிட்டியாக இல்லைனாலும் நான் ப்ரொடெக்ட் பண்ண ரைட் எனக்கு இருக்குது, அது கொடுக்குறது தான் ஆர்டிகல் 29 சப்கிளாஸ் 1. இது மட்டும் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளாங்காக படித்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ்ன்னு படிச்சிருப்போம். ஸோ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இது கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆர்டிகல் 29னாவே மைனாரிட்டிஸ் தானே நம்ம மைண்டுக்கு வரும். பட் 29(1) வந்து எக்ஸ்டென்ஸ் டு ஆல், மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி நம்ம மெஜாரிட்டியாக இருந்தாலும் சரி கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்ணுற ரைட் நம்மளுக்கு இருக்குது. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆர்டிகல் 30. இது வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ வந்து ஒரு
ரிலீஜியஸ் இல்லை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஓப்பன் பண்ணலாம். அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 30. ஸோ சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுது? ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். மைனாரிட்டி ரெஃபர்ஸ் டு போத் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ ஆர்டிக்கல் 30க்கு கீழே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே இது கீழே வராங்கன்னு சொல்லுது. ஸோ இப்போ ஒரு முஸ்லீம் வந்து மைனாரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து ஸ்கூல் காலேஜும் ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்டிக்கல் 30 வந்து எம்பவர் பண்ணுது. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி மேபி இப்போ துளு பேசுகிறவங்க மைனாரிட்டியாக இருக்காங்க. அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கான எம்பவர்மெண்ட் கொடுக்கறது தான் ஆர்டிக்கல் 30 சப்கிளாஸ் 1. சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து எய்டு கொடுப்பாங்க. இப்போ எய்டட் ஸ்கூல்னு நம்ம நிறையா பார்ப்போம். அப்போ வந்து ஹிந்து ஸ்கூல், கிறிஸ்டின் ஸ்கூல் இல்லை முஸ்லீம் ஸ்கூல் காலேஜ்னு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து யார் ரன் பண்ணுறாங்கன்னு பார்க்காம டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 30 சப்கிளாஸ் 2. ஓகேங்களா? ஸோ அப்ளைஸ் ஒன்லி டு மைனாரிட்டிஸ் அன்லைக் ஆர்டிகல் 29. நம்ம 29 என்ன பார்த்தோம்? கல்ச்சரல் லாங்குவேஜ் ப்ரொடெக்ட் பண்ணக்கு நம்ம மைனாரிட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் ஆர்டிகல் 30 ஃபுல் அண்ட் ஃபுல் மைனாரிட்டிஸ்க்கான ரைட்ஸ் தான். இதுக்கு ரிலேட்டடான கேஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ பாய் ஃபவுண்டேஷன் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மைனாரிட்டி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது ஸ்டேட் கையில் தான் இருக்குது, நேஷன் கிடையாது. பிகாஸ் ஒரு ஸ்டேட்டில் மைனாரிட்டியாக இருக்கவங்க இன்னொரு ஸ்டேட்டில் மைனாரிட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டேட்டு தான் யார் மைனாரிட்டிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதான் இந்த கேஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு மைனாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஸ்கூல் காலேஜில் அட்மிஷன் கொடுக்கும்போது அவங்க வந்து ரிசர்வேஷனையும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க இஷ்டத்துக்கு மட்டுமே அட்மிஷன் கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் தரலாம். பட் அது வந்து மற்றவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 90 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லாங்குவேஜ் அவங்க கல்ச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வெறும் 10 பேர்த்த மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 70-30 இந்த ரேஷியோலையாச்சும் வச்சுருக்கணும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ரீசனபிள்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெளியிருந்து பார்த்தா ரொம்ப தெரியக்கூடாது, அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட நம்ம வந்து ஆர்டிகல் 30 எண்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து 23லேருந்து 30 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஆர்டிகல் 31ம் 32வும் தான் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா 32க்கு கீழே ரிட்ஸும் வரும். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்க்கு மூவ் ஆகிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அட் தி சேம் டைம் ரொம்ப கிளம்ஸியாக இல்லைனா கன்ஃபியூசிங்காக நான் சொன்ன டாப்பிக்கை வந்து கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு வேறு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட நோட்ஸ் வந்து நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.